தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக வாழணும்னு சொல்லுவாங்க. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைய பெற்றோம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அப்புறம் ஒரு காலம் செத்து போயிட்டோம் அப்படின்னு முடிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதான வாழ்க்கையாக இருக்கணும்னா அந்த மனிதனுடைய இறப்புக்கு பிறகும் அவன் வாழணும். இந்த வாழ்க்கையில் அவன் இறந்ததற்கு பிறகும் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு காணொளி தான் தனி ஒரு மனிதனுடைய சாதனை, மகா சாதனை. எந்த வார்த்தைகளை போட்டாலும் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்குமா, இருந்தால் அதை போடலாமேன்னு நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு தனி ஒரு மனிதனுடைய சாதனைங்க. 2008ஆம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியினுடைய கரையோரத்தில் வனத்துறை அதிகாரிகள் ஒரு சில யானைகளை காணும்னு தேடுறாங்க. பொதுவாக வனத்துறை அதிகாரிகள் சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாத்தையுமே அவ்வப்போது கணக்கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த காட்டில் எத்தனை யானைகள் இருந்துச்சு, எத்தனை புலி, சிங்கம் இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, காண்டாமிருகம் இருந்துச்சுலாம் அப்போ போய் எண்ணுவது வழக்கம். அப்படி எண்ணிக்கையில் மிஸ் ஆகி போன சில யானைகளை தேடி அந்த பிரம்மபுத்திரா நதியை ஒட்டின அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போறப்ப அந்த காடுகளை தாண்டி உள்ள தேடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு, அங்க காடுகளே இல்லை, வனாந்தரமாக இருந்த ஒரு பகுதி. ஆனால் அங்க பாத்தீங்கன்னா மிக நெருக்கமாக மிகப்பெரிய காடு உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1360 ஏக்கர் நிலப்பரப்பு காடாக மாறி இருக்கு. இதை யார் உருவாக்குனா, அதுவா நடந்துச்சா, என்ன ஏதுன்னு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த விலங்குகளை கணக்கெடுக்கிற பணிகளை முடிச்சுட்டு இந்த காடு எப்படி உருவாச்சுன்னு ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் போது அப்பதான் தெரிய வருது, ஜாதவ் பயாங் அப்படிங்கிற ஒரு மசிங் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தர். மசிங் பழங்குடி அந்த பிரம்மபுத்திரா நதி ஓரங்கள்ல வாழக்கூடிய ஒரு இனம். அப்படி மசிங் பழங்குடியினத்தை சேர்ந்த ஜாதவ் பயாங் அப்படிங்கிறவர் இந்த காடை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. தனி ஒரு மனிதனாக ஏன் அவருக்குள்ள இந்த தாக்கம் வந்துச்சு அப்படின்னா, பிரம்மபுத்திரா நதியில் 1979 மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் அந்த வெள்ளத்துல போயிடுச்சு. அந்த வெள்ளம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த நிலப்பரப்புல 1000க்கும் மேற்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட பாம்புகள் செத்து போய் கிடக்கு. எதனால அப்படின்னா, அது தங்கி வாழ்வதற்கான மரங்களோ நிழல்களோ இல்லாம, காடுகள் இல்லாதனால, வனம் இல்லாதனால நிறைய பாம்புகள் செத்து கிடக்குது. சில உயிரினங்கள் கூட செத்து கிடந்தத ஜாதவ் பயான் அப்படிங்கிற அந்த 16 வயது இளைஞன் பார்க்கிறார். அதனுடைய தாக்கம், ஏன் இந்த பாம்புகள்லாம் இவ்வளவு செத்து போய் கிடக்கு, மரங்கள் இல்லை, வந்த வெள்ளத்துல பிரம்மபுத்திரா நதியில வந்த வெள்ளத்துல இந்த மரங்கள்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு, அதனால ஏற்பட்டதுனால தான் இந்த பாம்புகளுடைய இறப்புங்கிறத அந்த தாக்கத்தினால அன்றையிலிருந்து முதலாக ஒரு 20 மூங்கில் மரத்தை நட்டிருக்கார். அதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் அவர் செய்யற வேலையை தினம் ஒரு 20, 30, 40 மரக்கன்றுகளை நடுறதுதான் வேலை. இப்படியே நட்டு 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 கடைசியில் இந்த 2008ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு காடையை உருவாக்குனது வனத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்திய அரசாங்கத்திட்ட சொல்லி ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருதை இந்திய அரசாங்கம் கொடுக்குது. அது போக 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் அந்த ஜாதவ் பயாங் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்படுதுங்க. இந்த காட்டுக்கு பேரே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொலாய் காடுகள், அப்படியே மொலாய் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய இன்னொரு பெயர், பட்ட பெயராக, புனைப்பெயராக இருப்பது தான் அந்த மொலாய் அப்படிங்கிறது. அந்த மொலாய் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பேரே அவருடைய பேர்ல இருந்து தான் வச்சிருக்காங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய சாதனை எவ்வளவு பெரிய சாதனையா இருக்குதுன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் ஒரு மனிதன் ஏற்படுத்தின சாதனை. நானா இதை ஒட்டி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன இதுல இருந்து அப்படின்னா, நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்டது உண்டு, குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல். உலகம் அதிகப்படியாக வெப்பமாயிருச்சுன்னா என்ன ஆகும், பனிப்பாறைகள்லாம் உருகி கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்து நிலப்பரப்பை அழித்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் வெகு ஆண்டு காலமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதா. அதுவும் குறிப்பா இந்த காலகட்டங்களில் எல்னினோ அப்படிங்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஐரோப்பா நாடுகளில்
ஹீட் வேவ் அப்படிங்கிற பேர்ல நெதர்லாந்து, இத்தாலி, ஜெர்மனில எல்லாம் சாலைகள்ல தாரெல்லாம் உருகி ஓடும். பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடிய டஸ்ட்பின்கள்லாம் உருகி நிக்குது. ஓடுகின்ற வாகனத்துல டயர்கள் மெல்ட் ஆகி அப்படியே உருகி ஒழுகுது. இப்படி பல இடங்கள்ல கார்களுடைய முன்னால பேனட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் பொரிச்ச மாதிரி, அந்த மாதிரியான ஒரு வெப்பத்தினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இது நமக்கே அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் பாருங்க. யாரும் செருப்பு போட்டு நடந்து போக முடியல, செருப்பு உரியுது. செருப்பை வைத்து தார் ரோட்டில் நடந்து போனா செருப்பு தாரோட ஒட்டிக்குது. இப்படி பல்வேறு இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவுல இந்த எல்னினோ அப்படிங்கிற இந்த வெப்பமயமாதல்ல முக்கியமா ஐரோப்பா நாடுகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா மிக வெப்பமான இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னா அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கக்கூடிய டெத் வேலி அப்படிங்கிறது தான். அதிகபட்சமான வெப்பநிலை அங்க இதுவரைக்கும் கணக்கிடப்பட்டதுல 56.7 டிகிரி சென்டிகிரேட் சொல்றாங்க. அதை தாண்டி உலகத்திலே ஒரு முக்கியமான நகரம், முதல் நகர வெப்பம் அப்படின்னா ஈராக்ல இருக்கக்கூடிய அல் பஸ்ரா அப்படிங்கிறாங்க, 54.4 டிகிரி சென்டிகிரேட். இது உலக அளவில் அப்படின்னா நீங்க இந்தியாவில் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பண்டே அப்படிங்கிற அந்த இடம் தான் இருக்கிறதுலேயே மிக அதிகமான ஒரு வெப்பநிலையாக இந்தியாவில் கணக்கிடப்படுது. ஒரு இடம் உத்தரப்பிரதேசனாலும் இன்னைக்கு கணக்கெடுப்பின்படி என்ன தெரியுமாங்க, உலகத்திலேயே 100 இடங்கள்ல வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுல 95 இடம் இந்தியாவிலங்கிறது தான் இதுல நம்ம நம்ப வேண்டிய உண்மையாக இருக்கு. எந்த அளவிற்கு இந்தியா மரங்களை வளர்க்கணும்னு பாருங்க. தனி ஒரு மனிதன் இந்த ஒரு காடையை உருவாக்கி இருக்கிறான். ஆனால் ஆண்ட இந்த அரசாங்கங்கள் இந்த காடுகளை வளர்க்க என்ன செஞ்சிச்சு? முந்தியா நம்ம பார்ப்போம், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு அங்கங்க எழுதி போட்டிருந்தான். இப்ப அதை எழுதி கூட போடுறது இல்லை. மாறாக என்ன செய்யறான், சாலை விரிவாக்கம் சொல்லிட்டு விவசாய நிலங்களை எல்லாம் வீட்டுமனை நிலங்களாக மாத்துறேன்னு சொல்லி பூரா மரங்களை வெற்ற வேலையில இருக்கான், வெட்டி சாய்க்கிற வேலையில இருக்கானே தவிர மரங்களை வளர்க்க. உலகத்துல 100 இடம் அதிகப்படியான வெப்பம்னா 95 நகரங்கள் அதுல இந்த இந்தியாவில் இருக்கு. உலகத்திலேயே 7வது இடத்துல மதுரை இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணரும். அப்ப எந்த அளவிற்கு காடுகளை வளர்க்கணும், காடுகளை வளர்க்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவிற்கு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான செய்தியை இந்த காணொலியிலிருந்து நாம தெரிஞ்சுக்கணும். மரம் வளர்ப்போம், வனம் காப்போம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஜாதோ பயான் தடம் பதித்து நடந்த மாமனிதன். இந்த காணொலியிலிருந்து நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை பின்தொடர்ந்து சமூகம், அறிவியல் சார்ந்த, உலக அதிசயங்கள் சார்ந்த, உலக நடப்புகள் சார்ந்த அனைத்தையும் தெரிந்து கொள்வோம். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்.